அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள். இந்த பொருளால் இனி என்ன மாதிரியான பலன்களை ஒரு சில ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பொருள் மாற்றம் நடக்கும். இந்த நேரத்தில் தான் நடக்கும், இந்த நேரம் இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஒரே நாளில் பொருள் மாற்றமும் நடந்திருக்கு. 2-3 மாதங்கள் 7 மாதங்கள் கழித்து கூட ஒரு பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாதிரியாக ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதுவே மிக பெரும் முக்கியத்துவத்தை இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி மட்டும் இல்லாமல் அந்த கோவிலே மிகவும் ஒரு பழமையான ரொம்பவே விசேஷமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்குது, இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதி வேணும், முருகனை நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது தோஷம், பிணி, கஷ்டம் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கீங்களா? முக்கியமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்க்கிறதுக்கான எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான பரிகார பலன்கள் வழிகள் சொல்லப்படும். நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவர் கோவிலை பற்றி பார்த்துட்ருக்குங்க. இந்த நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அந்த முருகப்பெருமானே தன்னுடைய பக்தரின் கனவில் வந்து இன்ன பொருளை வைக்குமாறு ஒரு பொருளை குறிப்பால் உணர்த்துவார். அந்த பொருளானது பூஜையில் கேட்கப்பட்டு உத்தரவு ஆண்டவனால் கொடுக்கப்படும். அப்படி உத்தரவு கொடுத்தால் மட்டுமே அந்த பொருள் கண்ணாடி பேழைக்குள்ளே வைப்பாங்க. அப்படி வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்னு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறை நாளி நெல் வைத்தாங்க. அந்த நேரத்தில் தான் அரிசியினுடைய விலையேற்றம் நடந்திருக்கு. தங்கம் வைக்கும்போது தங்கத்தினுடைய விலையேற்றம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் வைக்கக்கூடிய பொறுத்து இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தற்போது கடல் நீர் வைத்திருக்காங்க. இந்த கடல் நீருங்கிறது ராமேஸ்வர தீர்த்தமாக சொல்லப்படுது. இது மண் கலசத்தில் இந்த தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் சுப பலன்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மண் கலசத்தில் ராமேஸ்வர தீர்த்தம் வைக்கப்பட்டதால இன்னும் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு காரியத்தை எடுத்த காரியத்தை முடிக்கிறதுலையும் தாமதம் உண்டாகலாம். சகோதரர் வழியில் நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்கும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்க பெறுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிகளுக்கு இடையில் இருந்த சங்கடங்கள் தீரும். பிள்ளைகள் கல்வியை பற்றி கவலை நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் நீங்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கும். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதோடு பிறரும் உயர பாடுபடுவீங்க. மனோதைரியம் கூடும். வயிறு கோளாறு உண்டாகலாம். தூக்கம் குறையலாம். எதிர்பாலினத்தினரிடம் நட்பு கிடைக்கும். அரசாங்க தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும். முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம். சக ஊழியர்களோடு கவனமாக பழகிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடைவெளி காணப்படலாம். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொண்டு மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவாங்க. உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பெரிதாக எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படுகிறது. நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத செலவு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமாக நன்மை உண்டாகும். பணவரத்து திருப்தி தரக்கூடியதாகவும் தேவையான உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமும் விளையாட்டு போட்டிகளில் திறமையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரிடலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து திறமையாக அதையும் சரி செய்வீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பாக வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகவும், கஷ்டமான பாடங்களை கூட நீங்கள் மனம் துவளாமல் படிப்பீங்க. குடும்ப பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவோடு பணிகளை திறமையாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இருக்கும். மன வருத்தத்தோடு சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் சேருவாங்க. குறிப்பிட்டு துணிச்சலோடு எதிலும் முடிவெடுப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற வாய்ப்பு வந்து சேரும். சக ஊழியர்கள் மூலமாக அவங்களுக்கு ஆதரவான பணிகள் அதிகமாக கிடைக்கும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக பணிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயமாக சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும். உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். மனதில் ஒரு வித கவலை இருக்கலாம். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க முயற்சி செய்ய வெற்றி பெற வேண்டியது நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் இருக்கலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது அதிகமான கவனம் வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு நிதானமான போக்கை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கையாள்வது மிகவும் நல்லது. இதோடு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவங்க கூட மனம் மாறி மீண்டும் திரும்பி வருவாங்க. பண வரத்து திருப்தியை கொடுக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடலாம். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பாக துணிச்சலோடு செயல்பட்டு எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. பண வரத்து இருக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டளை இடுகிற பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேருவாங்க. பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணம் மேலோங்கும். எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் வீண் அலைச்சல்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே நல்ல ஒரு பலனையே கொடுக்க இருக்குது. நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளை அனுசரித்து போகிறதும் மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறீங்க அப்படின்னு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.